லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 3 மாடுகளும் நல்ல குவாலிட்டியான மாடுகள், இளம் மாடுகளா தான் விற்பனைக்கு வந்திருக்கு. விலையும் ஒரு ரீசனபிள் பிரைஸுக்கு தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்துல இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடுலாம் ஒரு நல்ல ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு. 4 பல்லியே இரண்டாம் ஈத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 13ல இருந்து 14 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? மாட்டுக்கு வந்து மடி வந்து பாருங்க, முன்னையும் பின்னையும் மடி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாடு தலைச்ச ஈத்துக்கே 13 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கு 1-2 லிட்டர் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஜெர்சி பிரீடு மாடு சொல்லணும்னா அவ்வளோ மெலிசான தோல்ல வந்து இருக்கு ஜெர்சி பிரீட்ல. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலையும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. 57,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. நல்ல நீட்டு போக்கா இருக்கக்கூடிய மாடு, நல்ல முகலட்சணத்துல நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த ஜெர்சி மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை 57,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த 57,000 விலையிலையும் அனுசரிச்சு தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேணும்னா கால் பண்ணி பேசி இந்த மாட்டை வந்து எடுத்துக்கோங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்ப இரண்டாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினையில இருக்கக்கூடிய மாடுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்துல இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மாடு நல்ல நெஞ்சுகணம் பின்கணத்துல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. ஒரு கிராஸ் டைப்ல இருந்தாலும் பால்ல ஃபேட் SNF கண்டென்ட் இருக்கும். எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் மாடு வந்து அடாப்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடா இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை உங்களால வச்சுக்க முடியும். மாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய நெஞ்சுகணம் பின்கணத்துக்கு கண்டிப்பா இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 15-16 லிட்டர் கறவைத்திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்றாங்க. தலையீத்துக்கே இந்த மாடு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 லிட்டர் கறவை வந்து எடுத்து கொடுத்துச்சு. மாடு வந்து சூப்பர் குவாலிட்டியில நல்ல போன் வெயிட்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு மடியும் வந்து பாருங்க, நல்ல அடைச்ச மடியில ரெட்டை வரி மடியில மாடு வந்து மடி எடுத்துட்டு இருக்குங்க. நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்பவும் சாதுவான மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடி காம்புல கை வச்சுக்கலாம். எந்த ஒரு கூச்ச சுபாவமும் மாட்டுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு இந்த 2 மாட்டை நான் வந்து ஜோடியா எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. இல்ல அடுத்ததா பார்க்க போற இந்த 3 மாட்டையும் சேர்ந்து நீங்க ஜோடியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா மாடுகள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுகளா இருக்கு. குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 67,000 வந்து சொல்றாங்க. விற்பனையாளர் சொல்ற விலையை வந்து சொல்லட்டும். நீங்க கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு எந்த அளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு குறைச்சு பேசி வாங்க முடியுமோ வாங்கிக்கங்க. வாங்க 3வது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப 3வதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து ஒரு HF கிராஸ் மாடுங்க. மாடு வந்து பெண் கன்று வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட்ல இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல உடசலான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மடி வந்து நல்ல உள்மடி மாடு, நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் கன்றோட ஒரு HF மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கிராஸ் பிரீடா இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட கிளைமேட் கண்டிஷனுக்கு வந்து மாடுகள் வந்து அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 15-17 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. கன்று போட்டுருச்சு. கன்று போட்டு தற்போதைக்கு 2 நாள் ஆகுது. இப்போதைக்கு 10-11 லிட்டர் பால் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. இந்த நாட்கள் கடந்து போக தீனி வந்து கொடுக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா இந்த மாடு ஒரு 15-17 லிட்டர் கறவை திறன் தான் தாராளமா எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடும் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய்
70,000 வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரேட்டுமே பிக்சர் ரேட்டு கிடையாது. விலை அனுசரிச்சு தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த 3 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்து வந்திருக்கு. 3 மாடும் ஒன்னா எடுத்துக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் வந்து குறையும். 3 இளம் மாடுகளா எடுத்துட்டு போறீங்க, கண்டிப்பா இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டையும் வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்ல லாபகரமான மாடாவும் இருக்கும். பால் கறவை திறனும் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.